வணக்கம். நீங்கள் விஜய்க்கு ஓட் போட்டிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஜய்க்கு ஓட் போட்டாங்களா? ஆனால் இந்த எக்ஸிட் போல்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு அது எதுவுமே வராது, சீட்டே வராது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்களே. ஸோ அது ஏன் அந்த மாதிரி ஆகுது, இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் டிவிக்கே ஓட் போட்டிருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்க டிவிக்கே ஓட் போட்டிருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு ஓட் போடுறவங்க எப்போவுமே வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க, நான் இந்த கட்சிக்கு ஓட் போட்டேன், இந்த கட்சிக்கு ஓட் போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பழைய கட்சிக்கு ஓட் போடுறவங்க வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. விஜயகாந்த் வந்தபோது யாரை கேட்டாலும் விஜயகாந்த் நாங்கள் பார்க்குறவங்கலாம் விஜயகாந்த் பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து ஒரு சீட் கூட கிடைக்கல, ஒரே ஒரு சீட் தான் கிடைச்சு. ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்து அவர் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்தாலும், பட் மற்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கட்சி வந்து தோற்றுருச்சு. 2019 சென்னையில் யார் கேட்டாலும் வந்து கமல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கமலுக்கு அந்த ஒரு தொகுதி கூட கிடைக்கல. அண்ட் 2024 அப்போது வந்து பிஜேபி வந்து ஏற்கனவே இருக்க கட்சியாக இருந்தாலுமே கூட அப்போ நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்காக புதுசாக வந்திருந்தாங்க. அது ஒரு புது கட்சியாகவே பார்க்கப்பட்டது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அண்ணாமலை பிஜேபின்னாங்க. ஆனால் அவங்களால சீட் ஜெயிக்க முடியல. ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, புதிய கட்சிக்கு ஓட் போடுறவங்க எப்போயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் திரும்ப பார்க்குறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஓட் போட்டேன், நான் இந்த கட்சிக்கு ஓட் போட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் பழைய கட்சிக்கு ஓட் பண்ணுறவங்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எந்த கட்சிக்கு ஓட் போட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஏடிஎம்கே ஓட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் டிஎம்கே ஓட் போட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே மாட்டாங்க. 4-5 வாட்டி கேட்கணும், 10 வாட்டி கேட்கணும். அதுக்கப்புறமா தயங்கி அவங்க வந்து ஒரு மாதிரி அது ஒரு அவமானகரமான ஒரு விஷயமா நினச்சி அவங்களே யோசித்து சொல்லுவாங்க, ஆமாப்பா நான் வந்து சூரியனுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டிஎம்கே ஓட் போட்டவன் வாயை திறக்கவே மாட்டான். அவங்களுக்கு குறைச்சி இட போட முடியாது, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏடிஎம்கே ஆளுங்க கேட்டால் சொல்கிறாங்க, எஸ் நான் ஏடிஎம்கே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் புது கட்சிக்கு ஓட் போட்டவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து ஓக்கலாக இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்களே உங்களுக்கு, ஆனால் அதில் எத்தனை பேர் இருக்காங்க நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறவங்களாம் டிவிக்கேன்னு சொல்லலாம், ஆனால் அந்த டிவிக்கேன்னு சொல்கிறவங்களோட நம்பர்ஸை நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களே விரல் விட்டு எண்ணுங்க. டிவிக்கேக்கு ஓட் போட்டவங்க ஒரு 5 பேர் 10 பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட் போடாதவங்க ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன்றது வந்து ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் வரதில்லை, அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ நாளைக்கு ரிசல்ட் வரும்போது என்னோட பர்சனல் கணிப்பு என்ன அப்படின்னா, விஜய்க்கு எவ்வளோ சீட் வரும் அப்படின்னா, அவர் வந்து 2 தொகுதியில் நின்று இருக்கார் இல்லையா, அந்த 2 தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது, ஓகேங்களா. அந்த 2 தொகுதியுமே கூட, திருச்சியும் பெரம்பூருமே கூட நிச்சயமாக சொல்ல முடியாது. ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு வந்து ஒரு 10% 15% கூட வாக்குகள் கிடைக்கலாம். என்னோட கணிப்பு வந்து ஒரு 10% ஒரு லெஸ் தான் சொல்லுவேன். பட் பொதுவாக ஒரு இன்றைக்கி நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறனால ஓகே ஒரு 15% வரைக்கும் கூட போகலான்னு வச்சுக்கோங்களேன். பட் நாட் மோர் தேன் தட். அப்போது நீங்கள் ரிசல்ட் வரும்போது எக்ஸைட் ஆகக்கூடாது. இதுதான் ப்ராக்டிக்கல், ஓகேங்களா. ப்ராக்டிக்கலி இது இப்படி தான் நடக்கும். அப்போ நம்ம யாரும் அதை ரிசல்ட்டை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன் முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஓட்டு இருக்கு, என்ன தெரியுமா? எலெக்ஷனில் தோற்ற உடனே, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷனில் தோக்குற கட்சி அந்த நாட்டில் கலவரம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கடைசியாக ஒரு 10 வருஷங்களில் எந்தெந்த நாட்டில் நடந்தது இந்த மாதிரி கலவரம்னு பாருங்கள். ஃப்ரான்ஸ் மாதிரியான பெரிய நாடுகள்லையும் நடக்குது, மொசாம்பிக் மாதிரியான குட்டி இடங்கள்லையும் நடக்குது. பல இடங்களில் இந்த மாதிரி கலவரம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான கலவரம் இந்தியாவிலும் நடக்கலாம் நாளைக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாதத்துக்கு வந்து கர்ஃப்யூ போட்டிருக்காங்க, 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே கலவரம் நடக்க போகுதுன்னு தெரியுது, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அங்கே நிறைய பங்களாதேஷ்காரங்க இருக்காங்க. பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க மம்தா பானர்ஜிக்கு ஓட் போட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு அவங்க தோத்தாங்க அப்படின்னா, இந்தியர்களின் வாக்கு மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்குது அப்படின்னா, பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கலவரம் பண்ணுவாங்க. ஜார்ஜ் சோரோஸ் பற்றி படிங்க, யார் அவர்னு படிங்க. அவர் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து கவர்மெண்ட்டை வந்து எப்படி வீக் ஆக்கிறதுக்காக எவ்வளவு கலவரங்கள் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கான்றதை பற்றி படித்து பாருங்கள். ஜார்ஜ் சோரோஸ் அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும், இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டிலையும் கூட இதே போல் கலவரம் நடக்கலாம். இதே பங்களாதேஷ்காரங்க சென்னையில் இருக்காங்க, திருப்பூரில் இருக்காங்க, எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கள வந்து பங்களாதேஷ்காரன் தெரியுது. ஸோ அவங்களாம் நாளைக்கு என்ன கலவரம் வேணாலும் பண்ணலாம். முக்கியமானது, கலவரம் பண்ணிவிட்டு அந்த பழி யார் மேலே வரும்னா டிவிக்கு ஓட்டர்ஸ் மேலே வரும்.
ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் என்ன நம்பிட்டு இருக்கீங்க, விஜய் ஜெயிக்க போகிறான்னு நம்பிட்டே இருக்கீங்க. திடீர்னு விஜய் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்களாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்களா? நீங்களாம் எல்லோரும் படித்தவங்க, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், சோஷியல் மீடியாவில் 4 கருத்தை போட்டு அமைதியாகிடுவோம், நம்ம எதுவும் கலவரம் பண்ண மாட்டோம். ஆனால் இதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கலவரம் பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழைய போடுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் சோஷியல் மீடியாவில் வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இது பாருங்கள், இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, விஜய் ஆளுங்க தான் கலவரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜயோடைய வாக்காளர்கள் மீது, அந்த டீனேஜ் ஓட்டர்ஸ் மேலே, அந்த இன்னசென்ட் டீனேஜ் ஓட்டர்ஸ் மேலே பழி வரக்கூடும். அதனால் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் டோன்ட் ரியாக்ட், பொறுமையாக பாருங்கள். என்ன ரிசல்ட் வேணால் வந்துட்டு போகட்டும், பொறுமையாக இருந்து பாருங்கள். இப்படி தான் ரிசல்ட் வரும். எலெக்ஷன்றது வந்து ஜஸ்ட் ஒரே நாளில் எதுவும் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் வரும். அண்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்ம நினைக்கிறது எப்பவுமே வராது. நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ தானே வந்து இந்த எலெக்ஷன் இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து இப்போ இல்லை, இன்னொரு 10 வருஷம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு இந்த அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நானும் கூட அந்த டைமில் வந்து நிறைய வந்து எனக்கு அரசியல் தெரியும்னு நினச்சிருந்துருக்கேன், நிறைய ஹிஸ்ட்ரிலாம் தெரியும், அதனால் எனக்கு அரசியல் தெரியும்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னால் வந்து கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை என்னால் கெஸ் பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு இந்த பேட்டர்னை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ராவலிங்கை பண்ணியே ஆகணும். ஸோ நான் வந்து 3 மாதம் 2 மாதம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டேன். ஸோ எனக்காக இந்த கட்சி ஜெயிச்சாகணும், இந்த கட்சி ஜெயிக்கலனா நான் டென்ஷன் ஆகிடுவேன், பதட்டமாகிடுவேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். அண்ட் முக்கியமாக டிவிகே வாக்காளர்களுடைய பேரண்ட்ஸ், நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேர்தல்னால் என்னென்னு தான் அவங்களுக்கு தெரியாது. இப்போ தான் வந்து நேராக வந்து முதல் முறையாக வாக்காளர்களாக வந்து ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் டூ எக்ஸ்பிளைன். வீட்டில் இருக்க பெரியவங்க முதல் முறை வாக்காளர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும், இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. அண்ட் டிவிகே ஓட்டர்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து விஜய்க்காகன்னு சொல்கிறீங்க, ஆனால் எம்எல்ஏக்காக நீங்கள் ஓட் போட்டிருப்பீங்க. ஸோ எம்எல்ஏனா என்ன, எம்எல்ஏவோட பவர் என்ன, எம்பியோட பவர் என்ன, எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி படிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சால் நான் அதுக்கும் கூட ஒரு வீடியோ போடுறேன், முடிஞ்சால் போடுறேன். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் தேடி படிங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஆஸ் ஃபார் நவ் என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோஸ் ரிசல்ட் என்ன அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி தான் வந்து ஜெயிக்க போகுது. ஓகே, என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன, ஏடிஎம்கே வித் பிஜேபி அவங்க வந்து ஒரு சில இடங்கள் வந்து கூடுதலாக பெறுவாங்க டிஎம்கே கூட்டணி விட. ஸோ அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஆனால் எப்படி போகும்னு தெரியாது. அண்டு விஜய்க்கு வந்து நான் சொன்னது போல் அந்த 2 இடங்கள்லாம் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் மட்டும்தான், ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம். ஸோ எதுக்குமே யாருமே எக்ஸைட் ஆக வேணாம், பொறுமையாக இருங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்டை யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. டிஎம்கே ஜெயிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த கலவரம் நடக்காது. ஆனால் டிஎம்கே தோத்துட்டால் 2017 2018 அந்த பீரியட் நினச்சி பாருங்கள், டிஎம்கே ஆட்சியில் இல்லாத போது எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் திரும்பவும் வரக்கூடும். அதனால் பி கேர்ஃபுல். உங்களுடைய லைக்கையும் ஷேரையும் மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பண்ணாதீங்க. முதல்ல ரிசல்ட் வரும்போது எக்ஸைட் ஆகாதீங்க, பொறுமையாக உட்காந்து பாருங்கள் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன்றது வந்து எலெக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து எலெக்ஷன் டியூட்டிக்காக போயிருக்காங்கல்ல, அவங்க போடுற ஓட்டு அதை தான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மக்களோட ஓட்டு கிடையாது, அது ஃபஸ்ட்டு வரட்டும். அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட்லேருந்து தான் மக்களோட வாக்குகள் என்னப்படும், அதில் என்ன ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. ஏன்னா நாமெல்லாம் படித்தவங்க, ஓகேங்களா? அதனால் பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வருது, நாளைக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் ரிசல்ட் சம்மந்தமான பதிவுகளும் கூட நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோவில் முடியும் போதெல்லாம் நான் வந்து அப்பப்போ ரிசல்ட் சம்மந்தமான வீடியோக்களும் போட்டே இருக்கேன். ஸோ நாளை சந்திப்போம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது கருத்துக்களை சொல்லணும், நம்பர்ஸ் இப்படி மாறி வரும் அப்படி மாறி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது தான் அதை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் இந்த மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக அங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ப்ளீஸ் கிளிக் இட். ஸோ தட் என்னுடைய மற்ற வீடியோக்களையும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். தேர்தல் முடிவுகளோடு இல்லை, தேர்தல் நடக்கும்போதே சந்திப்போம். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா நாளன்னைக்கு அந்த ரிசல்ட்டை பற்றின ஒரு வீடியோவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.